السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சிஸ்டர்ஸ் இன்ஷால்லா இப்போ தாருல் வதூதுடைய ஒரு நியூ கிவ் அவே கான்டெஸ்ட் ஒன்று வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அது என்னன்னா, இப்போ இந்த ஷைத்தானின் தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி இந்த வகுப்பிற்குள்ள, அதாவது இது ஒரு பயான் கிளாஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹோம் ஒர்க்ஸோ இல்லை டெஸ்ட்டோ ஃபைனல் எக்ஸாம்ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே, ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் யாராவது நோட்ஸ் எடுக்க வேணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. யாராவது நோட்ஸ் எடுத்து இந்த 10 months படிக்கிறீங்கன்னா உங்களோட நோட்ஸை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் நம்ம சைட்லேருந்து வரும், உங்களை அப்ரிஷியேட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிவ் அவே கான்டெஸ்ட் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோன்னா, உங்களால் இதில் சிலரை வந்து ஆட் பண்ண முடியும். ஆடிங் ஆப்ஷனோட தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, எதுக்காக அப்படின்னா, இந்த இபிலிஸுடைய குழப்பங்கள்லேருந்து நம்ம வந்து எப்படி தப்பிச்சுக்கலாம், எப்படியெல்லாம் அவன் யார் யாருக்குள்ளெல்லாம் வந்து போய் இந்த குழப்பங்களை ஏற்படுத்துவான், கல்வி கற்றுக்கிட்ட ஒரு அடியாரை வந்து எப்படி வழிக்கெடுக்கணும், கல்வி கற்றுக்கிட்டு இருக்க ஒரு மாணவரை எப்படி வந்து வழிக்கெடுக்கணும், ஒரு குடும்பத்தில் இருக்க குடும்ப தலைவனை எப்படி வழிக்கெடுக்கணும், ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு குடும்ப தலைவியை எப்படி வழிக்கெடுக்கணும், இது எல்லாம் அவன் ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நம்ம இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத இந்த வகுப்பின் மூலமாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு பயான் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹியர் பண்ணால் போதும். ஓகே, கவனமாக என்ன சொல்கிறோன்றதை நீங்கள் கேட்டால் போதும், வேறு எந்த ஒரு கான்செப்டும் இதில் உங்களுக்கு இருக்காது. ஓகே சிஸ்டர்ஸ், நம்மளோட ஒன்லி கான்செப்ட் டு ஹியர் திஸ். நீங்கள் இதை வந்து கேட்கணும், இதை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும், எப்படியெல்லாம் அவன் சூழ்ச்சி செய்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறும் நன்மையான விஷயங்களை எப்படி செய்கிறது இதையே தெரிஞ்சிட்ருக்கோம்ல, இப்போ இப்படியாப்பட்ட குழப்பங்களும் நமக்குள்ளே எப்படி வருதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ஒன்று தான். ஸோ இந்த குரூப்பில் யாரெல்லாம் அதிகமான நபர்களை வந்து இதில் ஆட் பண்ணுறீங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தரை வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி விட்டு அவங்க ஏன் இதில் வந்து எங்களை சேர்த்தீங்கன்னு கேட்டு உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தவங்களை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணுறது பெஸ்டர். ஓகே, இப்போ யார் அதிகமான நபர்களை வந்து இதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்களோ இன்ஷால்லா அவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு கிவ் அவே வரும். ஓகே, ஒரு கிஃப்ட்ஸ் வரும்.